ஹே கைஸ் வணக்கம் படி இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு வேளை இந்த ரிவ்யூ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படி இதை கேள்விப்படும் போதே இது டெடி மாதிரி இருக்குல்ல. ஆமாம், டெடி மாதிரி ஒரு படம் தான் படி. டெடி மாதிரி ஒரு படம் இல்லை, டெடியை எடுத்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய புது விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டெடியில் வந்துட்டு நம்மால் படிப்ஸ் மாதிரி அப்படி சுற்றிட்டு ரொம்ப இன்ட்ரோவெட்டாக அப்படி சுற்றிட்டு இருப்பார்ல. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அவர் பயங்கரமாக எக்ஸ்ட்ரோவெட், எல்லார்ட்டையுமே பேசுவார். இன்ட்ரோவெட்லாம் கிடையாது, நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் தான். அப்புறம் அங்கே வந்துட்டு அவர் இந்த ஃப்ளைட் ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோயின் அங்கே இருக்கிறவங்க இந்த ஹீரோயினை அவர் பார்த்துருக்கூட மாட்டி இப்படி நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் மிங்கிளான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இங்கேயும் ஆர்கன்ஸை திருடி வைக்கிற மாதிரி இங்கேயும் ஆர்கன்ஸை எடுத்து கொண்டு போய் யாருக்கோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அதே விஷயத்த தான் அங்கேயும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் டெடிக்குள்ளே நம்ம ஹீரோயினுடைய சோல் வந்துடும். அங்கேயும் அதே தான். மற்ற இருக்கிற எல்லா விஷயமும் இந்த 2 விஷயத்த தவிர மீதி எல்லாமே சேஞ்ச் பண்ணி அதில் எடுத்து வச்சுருக்காங்க. அது ரொம்ப பயங்கர காசு செலவு பண்ணி படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தோணுது. ஏன்னா பயங்கர இந்த ஃப்ளைட்டு அந்த மாதிரி நிறைய வேலைகளை சூப்பராகவே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்லா அவ்வளோ அழகாக இருக்குது. கதையுமே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் இந்த ஃபேண்டசி, ஆமாம், டெடிக்குள்ளே ஒரு சோல் போகிறதெல்லாம் ஃபேண்டசியான ஒரு விஷயம் தானே. அங்கேயும் அதே தான். ஃபேண்டசி அப்படின்றத தாண்டி சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கலான்னு சொன்னாலும் நிறைய விஷயம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபேண்டஸியாக போயிட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் ரொம்ப ரசிக்கிற மாதிரி பல காட்சிகள் இருக்கும். ஹீரோயினுக்கு பொசஸ் ஆகிறது, டெடியாக இருந்தும் அவங்க பொசஸ் ஆகுவாங்க. கடைசியில் எப்படி இவங்க சொல்லிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையான்னு கடைசி வரைக்கும் நம்மளே எதிர்பார்க்க வைக்கிற மாதிரி சில காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். காமெடியாக ஃபேண்டஸியாக ஒரு மூவி பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக போய் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. மைனஸ் அதெல்லாம் வேண்டாங்க, நல்லாயிருக்கு. அதான் கொஞ்சம் ரொம்ப ஃபேண்டஸி ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சில இடத்துல தோண ஆரம்பிச்சிச்சு. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா.